வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தின் மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான். இது 2வது மைத்ரேய முகூர்த்தம். இது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வருகின்ற ஒரு அற்புதமான மைத்ரேய முகூர்த்தமாக அமைந்திருக்கிறது. அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் இணைந்து வருகின்ற இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நம்ம யாரிடம் பணம் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட, அது வங்கியில் வாங்கினோமோ தனிநபரிடம் வாங்கினோமோ யாரிடம் வாங்கினோமோ அதில் ஒரு சிறு தொகையை அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும்னா கொடுங்க. அப்படி உங்களால் கட்டுற அளவுக்கு ஒரு தொகை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு gift கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் யார்கிட்ட வாங்கினீங்கனோ, அது நகைக்கடனோ வீட்டுக்கடனோ கார் கடனோ எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடனின் பேரை எழுதி அந்த கடனின் தொகையை எழுதி அந்த gift கவரில் ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ 50 ரூபாயோ ஒரு தாள் எடுத்துக்கோங்க. அதில் 4 கார்னர்லேயும் புனுகு தடவிடுங்க. தடவிட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து என்னுடைய கடன் தீர வேண்டும், இத்தனை எவ்வளோ தொகையோ அதை எழுதி என்னுடைய கடன் தீர வேண்டும் என்று எழுதுங்க. எழுதிட்டு ஏற்கனவே போன மாதம் எழுதி வச்சுருக்கீங்க, இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் ஒரு தீபத்தில் எரிச்சிடுங்க. புதுசாக ஒரு பிரிஞ்சி இலை வச்சுக்கோங்க. வச்சு எழுதிட்டு அது கூட ஒரு பச்சை கற்பூரத்தையும் வைத்து அந்த கவரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, அது சுக்கிர ஓரையாக இருக்குது, அதாவது நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலை வெள்ளிக்கிழமை 20/9/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:30 9:17 வரை உள்ள இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நடுப்பகுதியாகிய 8 மணி வரை, அந்த 8 to 9 என்பது சுக்கிர ஓரை. அந்த சுக்கிர ஓரையில் நாம் செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சமும் குபேர சம்பத்தும் ஏற்பட்டு நம்முடைய கடன் விரைவில் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும். அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி படத்து முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அத்தனையும் நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கவரில் அந்த சிறு தொகையும் பச்சை கற்பூரமும் எழுதி வைத்த பிரிஞ்சி இலையும் வைத்து உங்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கின்னு உங்கள் வீட்டு பீரோலையோ இல்லது பணம் வைக்கிற இடத்துலையோ பட்டு புடவையிலே இல்லைன்னா பட்டு வேஷ்டியில் இந்த கவரை வச்சிடுங்க. இது மாதிரி போன தடவை எடுத்து வச்ச தொகையோடவே சேர்த்து இதையும் வைங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுடைய கடன் விரைவில் காணாமல் போகும். இது நிறைய பேர் கை கண்ட ஒரு அற்புதமான நேரமாகும். ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் ஒவ்வொரு விசேஷ பலன் உண்டு. விவாக முகூர்த்தம், கன்னி முகூர்த்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு முகூர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி முகூர்த்தம் தான் இது மைத்ரேய முகூர்த்தம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வேறு எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இது ஒரே ஒரு விஷயம், இது கடன் அடைவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மைத்ரேய முகூர்த்தம். இந்த முகூர்த்த நேரத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு பலனடைவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.